Dear subscribers, followers, and friends, very good morning. Today, the topic is simple grammar, auxiliary verbs, must and need. Understand? Let's start. We have already known about modal verbs, otherwise called auxiliary verbs. So, with that, we are going to learn today also. Let's take first must. It's a verb. It's an auxiliary verb. At the same time, modal verb also. We can use it in so many occasions. Anyhow, the meaning of the verb must in Tamil is kattayam. Understand? So, with this meaning, we can use it in so many occasions. So, let's see some examples. You must do this. You must do this. இதை நீ செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? கட்டாயம் செய்ய வேண்டும். Next one. You must work hard. கடினமாக நீ உழைக்க வேண்டும். கட்டாயம். So, with that meaning, we are using all these things. Understand? I hope you understand. But what you understand is, you see, must is an auxiliary verb, and the next one, do. You see? That is the main verb. That should be in present tense only. Must-க்கு அடுத்து present tense தான் வரும். Understand? Present tense தான். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். Again I am telling, you must do this. You must work hard. Okay. Next one, need. It's also a verb, auxiliary verb, modal verb. This may be used in so many occasions. This verb is likely to be used as main verb as well as auxiliary verb. You understand? Main verb-ஆகவும் நாம் இதை பயன்படுத்தலாம். This is the main thing. So let's see some examples. I need 5 rupees. ஒரு 5 ரூபாய் எனக்கு தேவை. So what's the meaning? நீடுக்கு தேவை. You understand? I need 5 rupees. இங்கே நீடு மெயின் வெர்பா ஆக்சுவலி வெர்பா? மெயின் வெர்ப். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இதுவே ஆக்சுவலி வெர்பா எப்படி வருகிறது என்று ஒரு சின்ன உதாரணம். ஸோ லெட்ஸ் see. I need to ask. I need to ask. இதை கேட்கணும், தேவைப்படுது. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஐ நீட் டு ஆஸ்க். இந்த நீட் என்ன வெர்பு? மெயின் வெர்பா ஆக்சுவலி வெர்பா? இது மெயின் வெர்பு. ஆஸ்கை சொல்லிவிடக்கூடாது. டு ஆஸ்க் என்பது இன்ஃபினிட்டிவ் வெர்ப். இதுதான் மெயின் வெர்ப். ஓகே, இது எப்படி ஆக்சுவலி வெர்பாக மாறுதுன்னு பாருங்களேன். I needn't ask. I need not ask. I needn't ask. பாருங்களேன். இப்போ இந்த நீடு மெயின் வெர்பா ஆக்சுவலி வெர்பா? ஆக்சுவலி வெர்பு. ஏன்
மேலே இருக்கக்கூடிய தேவை என்ற ஒரு வெர்பை தேவை இல்லை என்று மாற்றி அமைப்பதற்கு இது உதவியாக இருக்குது. வாட் வி ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் அபவுட் ஆக்சுவலி வெர்ப். ஆக்சுவலி வெர்ப்னா ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அப்போ இந்த நீடை நெகட்டிவாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. தட் இஸ் வை ஹெல்பிங் வெர்ப், தட் இஸ் வை ஆக்சுவலி வெர்ப். தென் விச் ஒன் இஸ் மெயின் வெர்ப்? ஆஸ்க். ஐ நீடின்ட் ஆஸ்க். அதுதான் மெயின் வெர்ப். இது ஒன்றும் பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. வீடியோவை திரும்ப திரும்ப ஒரு 3 தடவை கேட்டால் போதும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அண்டர்ஸ்டாண்ட்? ஆக மஸ்ட்டு கட்டாயம் என்ற அர்த்தம், நீடு தேவை என்ற அர்த்தம். மஸ்ட்டு யூஸ் பண்ணும்பொழுது அதற்கு பின்னால் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். இந்த நீடு யூஸ் பண்ணும்போது அங்கே மெயின் வெர்பாகவும் வரும், ஆக்சுவலி வெர்பாகவும் வரும். அது எப்படி வருதுங்கிறது தான் இந்த ரெண்டாவது ஐ நீட் டு ஆஸ்க். எனக்கு கேட்க தேவைப்படுகிறது. தேவை அதுதான் மெயின் வெர்பு. டு ஆஸ்க் இன்ஃபினிட்டிவ். அண்டர்ஸ்டாண்ட்? அதே பாருங்களேன், ஐ நீட் ஆஸ்க். எனக்கு தேவையில்லை. அப்போ இந்த தேவையை தேவையில்லை என்று மாற்றுவதற்கு இந்த நீடு உதவி செய்கிறது. தட் இஸ் வை ஆக்சுவலி வெர்ப். அப்போ which one is main verb? Ask. In that way you have to understand. I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.